أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله كفى والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياءهم الطاغوت صدق الله مولانا العلي العظيم اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து ஆளுகின்ற வல்லவன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறித்தாகட்டுமாவது. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹமது முஸ்தபா அன்னலார் தலகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லையும் செயலையும் சகிக்கனையையும் தனது உயிரிலும் மேலாக மதித்து வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், முத்தகீன் அனைவர்கள் மீதும், அவர்கள் உம்மத்தராக விட்டிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறையின்றி நிறையட்டுமாகும். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பேர் அருள், அவனுடைய முஹப்பத், அவனுடைய அன்பு, அவனுடைய வல்லமை, இவைகளெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு எல்லா விதத்திலும் போதுமானவனாக இருக்கிறான். அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு, அல்லாஹ் தனது அடியானுக்கு போதுமானவனாக இல்லையா? நிச்சயமாக அவன் எல்லா விதத்திலும் அல்லாஹ் நமக்கு போதுமானவனாகவே இருக்கின்றான். நாம் அல்லாஹுக்காக ஆகிவிட்டால் அல்லாஹ் நமக்காக மாறிவிடுகின்றான். உலகத்திலே நாம் பார்க்கின்றோம், தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை பிரியப்படுகின்றார், கணவன் மனைவியை பிரியப்படுகின்றான், குழந்தை தாய் தந்தையர்களை பிரியப்படுகின்றது. இவ்வாறு ஒரு ஆசிரியர் மாணவரை பிரியப்படுகின்றார், மாணவர் ஆசிரியரை பிரியப்படுகின்றார், நோயாளி டாக்டரின் பக்கம் தேவையாகின்றார், டாக்டர் நோயாளியின் பக்கம் தேவையாகின்றார், அரசன் ஆண்டியின் பக்கம் தேவையாகின்றான், ஆண்டி அரசனின் பக்கம் தேவையாகின்றான். ஆனால் இந்த எல்லா தேவைகளும் அல்லாஹ் ஹதீஸ குதுஸிலே கூறுகிறான், அப்தி குல்லுன் யுரீதுக லி நஃப்ஸி, ஒவ்வொருவரும் ஒரு நோக்கத்தை கொண்டு உன்னை அவர்கள் நேசிக்கின்றார்கள் என் அடியானே. பாதைகள் மாறுகின்றது. எப்பொழுது நோக்கம் பரிபூர்ணமாக ஆகவில்லையோ அந்த பார்வையே மாறிவிடுகின்றது, எல்லாம் மாறிவிடுகின்றது. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை, ஏனென்றால் அங்கு அவர்கள் ஹக்குகளை நிறைவேற்றவில்லை. தாய் பிள்ளைகள், டாக்டரிடத்தில் செல்கிறான், நோய் சுகமாகவில்லை, டாக்டரை மாற்றுகின்றான். இந்த நோக்கங்களை வைத்துதான் என் அடியானே குல்லுன் யுரீதுக, உன்னை நாடுகின்றார். அது தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் வான உரீதுக லக, என் அடியானே உன்னை நான் உனக்காக நேசிக்கின்றேன், எனக்காக அல்ல. உனக்காக உன்னை நான் நாடுகின்றேன். உன்னுடைய எல்லாம் நீ எனக்கு தேவையில்லை, ஆனால் உனக்காக உன்னை நான் அன்பு வைக்குகிறேன். நான் உன்னை அழைத்து பார்த்தேன், நீ பதில் கொடுக்கவில்லை. அப்பாஸ் ரசூலி இல தலபி, உன் பக்கம் உன்னை என் பக்கம் நெருக்கி வைப்பதற்காக ரசூலை அனுப்பினேன், நபியை அனுப்பினேன், வேதத்தை அனுப்பினேன், எண்ணற்ற உபதேசங்களை அனுப்பினேன். ஏன்? நீ என் பக்கம் திரும்பி பார்க்க வேண்டும், என்னை பார்க்க வேண்டும், என்னை நேசிக்க வேண்டும், என் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உன்னை
உன்னை பல விதத்தில் உன் பக்கம் நான் உனக்கு அழைப்பு கொடுத்தேன். குர்ஆனில் நான் உனக்கு சொன்னேன், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம், அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றான். அல்லாஹ் கூறுகிறான், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம். ஆனால் மனிதன் இறைவனை விட்டும் புறக்கணித்து வருகின்றான். அல்லாஹ் சொல்கிறான், இன் அத்தானி எம்ஷி, என் அடியானே நீ நடந்து வந்தால் நான் அத்தைத்து ஹருவலத்தன் ஓடி வருகிறேன். நீ கூப்பிட்டால் அதுவும் அஸ்தஜிபுலுக்கு உனக்கு நான் பதில் கொடுக்குகின்றேன். அம்மை யுஜீபுல் முலுத்தர்ர இதா தஆஹு யக்ஷிஃபு ஸூஅ, கடினமான சிக்கலில் மாட்டிக்கொண்டால் உனக்கு யார் பதில் கொடுப்பது? நான் கொடுக்கின்றேன். ஒரு கூலியால் இருந்தார். சாமான்களை ஏற்றி சென்று அவர் பஸ்ராவிலிருந்து கூஃபாவுக்கு கொண்டு விற்கக்கூடிய வளமை உள்ளவராக இருந்தார். சாமான்களை எல்லாம் ஏற்றி கொண்டு அவர் செல்கின்ற பொழுது ஒருவன் வருகிறான், ஒரு சவாரிக்காரன். உனக்கு நான் உன்னை கொண்டு செல்கிறேன் சுருக்கமான வழியில் என்று சொல்லி ஏற்றி அவன் காடுகளின் பக்கமாக கொண்டு செல்கிறான். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. திடீரென்று அவன் ஒரு மனித நடமாற்றம் இல்லாத இடத்துக்கு சென்ற பொழுது திடீரென கீழே குதித்து ஒரு கட்ட அருவாலை எடுத்து அவனை வெட்ட போகிறான். அந்த முதியவர் பயந்து விடுகிறார். ஏன் இவ்வாறு செய்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? என் பணத்துக்காகத்தானே இவ்வாறு செய்கின்றாய்? இதோ எல்லாத்தையும் எடுத்துக்கொள், என்னை விட்டுவிடு, எனக்கு பிள்ளைகள் இருக்கின்றார், பல தேவைகள் இருக்கின்றது, என்னை நீ தயவு செய்து கொன்று விடாது கெஞ்சுகின்றார், கூத்தாடுகின்றார். அவன் சொல்கிறான், கிடையாது, உன்னை கொன்றதற்கு பின்புதானே மற்ற வேலை, என் முதல் வேலையை உன்னை கொன்று விட வேண்டும், அப்பொழுதுதான் நான் நிம்மதியாக உன் சாமான்களை எல்லாம் எடுத்து செல்ல முடியும். எவ்வளவு கெஞ்சி பார்த்தார், வழி இல்லை. உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், முதல் உன்னை கொன்று விடுவேன். இந்த ஆயத்துக்கு கீழே இந்த சம்பவத்தை எழுதுகின்றார். உடனே அவர் சொல்கிறார், சரி பரவாயில்லை, நான் என்ன செய்ய முடியும்? ஆனால் என்னிடத்தில் ஒரு ஆயுதம் இருக்கின்றது, என் நேசன், என் ரப்பு, எனக்கு போதுமானவன், என்னை காப்பாற்றும் ஆற்றல் உள்ளவன் உள்ளத்தில் எண்ணுகின்றான். நான் அவனிடத்தில் உதவி தேடுவதை தவிர வழி இல்லை. நான் 2 ரக்காயத்தை தொழுதுகிறேன், அதற்கு மட்டும் எனக்கு நீ வாய்ப்பு கொடு என்று சொல்லி நம்பிக்கையோடு தக்பீர் கட்டுகின்றார். அல்ஹம்து ஓதிவிட்டால் அடுத்த சூறா வரவில்லை. நாவு தடுமாறுகின்றது, பயம். பக்கத்திலே மின்னக்கூடிய கத்தியை வைத்துக் கொண்டிருக்கிறான், பயங்கரமான முரடன். நான் தடுமாறுகின்றது, ஓத தெரியவில்லை. அல்லாஹ் அம்மை யுஜீபுல் முலுத்தர்ர இதா தஆஹு யக்ஷிஃபு ஸூ, 20வது ஜுஸுவிலே வரக்கூடிய 5வது ஆயத்து அவர் நாவில் தன்னை அறியாமலே வருகிறது. யார் நிர்பந்தத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடியவனுக்கு பதிலளிப்பவன். அல்லாஹு தாலா ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒரு மலக்கை மக்களாக சாட்டி வைத்திருக்கிறான். அந்த அத்தனை தடவை ஓதும் போது அந்த மலக்கு வந்துடுவார் உதவி செய்கிறதுக்கு. அத்தனை ஓதணும், அப்போ தான் வருவார். எல்லாத்துக்குமே இருக்கு. அப்போ இவர் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை, என்ன பண்ணுவது? தட்டு தருமாறி அந்த ஆயத்தை அம்மை யுஜீபுல் முலுத்தர்ர இதா தஆஹு, நிர்பந்தத்தில் அழைத்தால் பதிலளிப்பவன் யார்? அல்லாஹ் தான். என்ன அதிசயம் பாருங்கள். திடீரென்று 2 நபர்கள் குதிரையிலே மின்னும் வாளோடு வருகின்றார்கள். ஒரு வினாடிக்குள், மின் வெட்டும் நேரத்துக்குள் அவனை தலையை தனியாக எடுத்து விடுகிறான். அந்த கொடியவனை கீழே உருண்டு விடுகிறான். முதியவர் தொழுகையிலே அதிர்ந்து விடுகிறார். என்ன சம்பவம் நடக்கின்றது, என்ன அதிசயம் நடக்கின்றது தெரியவில்லை. பொழுது சலாம் கொடுத்து பார்க்கின்றார், வெட்டப்பட்டு கிடக்கின்றான். கண்களில் கண்ணீர் வருகின்றது. இறைவா, உன்னுடைய வல்லமை எப்பேற்பட்டது, எப்பேற்பட்ட காற்று. அவர், நீங்கள் யார்? சொல்கின்றார், நாங்கள் இந்த ஆயத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட மலக்குகள், அல்லாஹ் எங்களை அனுப்பினார் உங்களுக்கு உதவிக்காக. அவர்கள் மறைந்து விடுகின்றார்கள். சம்பவத்தில் எழுதுகின்றார், நிர்பந்தமான சூழ்நிலையில் மாட்டுகின்ற பொழுது பதிலளிப்பவன் யார்? அல்லாஹ் தான். அடியானே, எண்ணி நடந்து வா, நான் ஓடி வருகிறேன். ஒரு ஜான் வா, ஒரு மனம் வருகிறேன். நீ என்னை உன்னோடு ஆக்கிக்கொள். குந்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, நீ காக்கும், நீ கேட்கும் காதாக நான் ஆகிவிடுவேன்.
பஸ்ஸருஹு அல்லது யுப்ஸரு பிஹி, நீ பார்க்கும் பார்வையாக நான் மாறிவிடுவேன். வயதுஹு அல்லது யப்துஷு பிஹி, நீ பிடிக்கும் கரமாக நான் மாறிவிடுவேன். அல்லாஹ் சொல்கிறான், பொய் அல்ல, ஹதீஸ் குதுஸ். நீ நடக்கும் காலாக நான் மாறிவிடுவேன். அல்லாஹ் அக்பர். ஒரு யுத்தம் சஹாபா பெருமக்கள் செல்கின்றார்கள். அப்பொழுதெல்லாம் எந்த விதமான சாப்பாடும் கிடையாது, கொண்டு போகிறதுலாம் முடியாது. கொஞ்சம் கொண்டு போவாங்க, தீர்ந்துடும். ஒரு கட்டம் கடினமான பசி. அப்பொழுது தலைவர் என்ன செய்வார்னு தெரியவில்லை. அப்படி போக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அங்கே போகின்றார்கள், ஒன்றுமே தெரியவில்லை. ஒரு ஆட்டை போய் ஒரு ஊருக்காரன் வெளியில் நிற்கிறான், இங்கே ஏதாவது ஆடு மாடு கிடைக்குமா? எதுவுமே இல்லை, ஒன்றும் கிடையாதுங்க எல்லாம் அவன் சொல்கிறான், விரோதி ஆச்சுத. ஆனால் எங்கிருந்து மாடு கூப்பிடுகின்றது, நாங்கள் இங்கே இருக்கின்றோம், இவன் பொய் சொல்கிறான் என்பதை காட்டுகின்றது. சம்பவம். அல்லாஹ் தஆலா எப்படி உதவி செய்கிறான் சகோதரர்களே. நீங்கள் காட்டு தீ அணைக்க முடியவில்லை. மதீனாவில் வந்தது அப்படிப்பட்ட காட்டு தீ. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே ஒரு சஹாபியை 2 பேரை கூப்பிட்டாங்க, என்ன இதை துண்டை கொண்டு போ, விரட்டு. உமர் என்ன அனிதம் செய்தார், ஏன் நீங்கள் வருகின்றாய்? போய் விரட்டுறாங்க, போ. தீ போய் அணைஞ்சிருச்சு. பூகம்பம் ஏற்பட்டது. ஒரு அடி அடித்தாக நின்று விட்டது. அல்லாஹு தஆலா எப்பேற்பட்ட சரித்திரங்களை வைத்திருக்கிறான். உண்மையில் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நாம் நடக்கும் காலாக, பார்க்கும் பார்வையாக அல்லாஹ் மாறுவான். எப்பொழுது நாம் நெருங்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நெருங்க வேண்டும். குல்லு முஹப்பத்தின் அல்லாஹ் எல்லா எல்ஸமுலகுல் ஃபிர்கு இல்லா முஹப்பத் அல்லாஹ். யார் வேண்டுமென்றாலும் நீங்கள் பிரிய வையுங்கள், ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவசியம். ஒரு நாள் அந்த பிரியன் நேசனை விட்டும் பிரிய வேண்டும். உனது கார், உனது வீடு, உனது வியாபாரம், உனது மனைவி, உனது மக்கள், உனது சொத்து ஒரு நாள் பிரிந்தே ஆக வேண்டும். யாருக்காக காலமெல்லாம் நினைத்து நினைத்து பாடுபடுகின்றீர்களோ, குல்லு முஹப்பத்தின் எல்ஸம்ரஹுல் ஃபிர்கா, எல்லா நேசத்துக்கும் பிரிவு அவசியம். ஒரே ஒரு நேசத்தை தவிர. அது யாருடைய நேசம்? அல்லாஹ்வுடைய நேசம். இல்லா முஹப்பத் அல்லாஹ், அந்த நேசத்துக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு இமாம் சொல்கிறாரு, எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, நம்ம முதல்ல அல்லாஹ்வை நேசிக்கிறோமா, அல்லாஹ் நம்மளை முதல் நேசிக்கிறானா? நம்ம அல்லாஹ்வை முதல் பொருந்துகிறோமா, அல்லாஹ் நம்மளை முதல் பொருந்திக் கொள்கின்றானா? சகோதரர்களே, அல்லாஹ்ட்ட அவனுடைய முகப்பத்தை கேட்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான். அவர் குர்ஆனை எடுத்து பார்த்தார். பெரியார்கள் எல்லாம் அந்த காலத்தில் தீர்வு எதில் பார்ப்பாங்க? முதல்ல குர்ஆனில் தான். யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு. அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்றான், அப்புறம்தான் அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்றார். அல்லாஹ் நம்மளை நேசிக்கலையா? அல்லாஹ் கொடுத்துருக்கூடிய இந்த பொருள்கள் நம்ம என்ன எல்லாம் விலை கொடுத்து வாங்கியிருக்கோமா? மனைவி, எப்பேற்பட்ட மனைவி, என்னது எல்லாம் கொடுத்துருக்கான் அவங்களுக்கு. நீ என்ன விலை கொடுத்தீங்களா? நம்மளால் ஒரு கை நரம்புக்கு ஏதாவது ஈடு செய்ய முடியுமா? நம்ம எடுத்து வைக்க 8க்கு ஈடு செய்ய முடியுமா? அல்லாஹ் நம்ம நேசிக்கின்றான். அவன் தான் முதல் நம்ம நேசித்தான். நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ் நன்றி இல்லாமல் நடக்குது. நாம் தான் அவனை நேசிக்காமல் இருக்கோம். யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு. அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்றான், அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்றான். அப்போ அவன் அல்லாஹ்வை நேசிக்கிறான். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. 2வது, அல்லாஹ் அவர்களை கொண்டு பொருந்தி இருக்கின்றான். அதான் ஈமானை தந்திருக்கான், பள்ளியாசலுக்கு வர வைக்கிறான், என்னென்னமோ கொடுக்குறான். அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு பொருந்த வேண்டும். ஒமா எது கூறுவன இல்லா இன்ஷா அல்லாஹ். முதல்ல அல்லாஹ் தான் நம்ம நினைக்கிறான், அப்போ தான் நம்ம அல்லாஹ்வை நினைக்கிறோம். ஒமா தஷாவுன இல்லா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நினைக்காமல் நீ நினைக்க முடியாது சகோதரரே. அதே போன்று சும்ம தாபா அலைஹிம் லியதூபு. அல்லாஹ் முதல் அருள் செய்கிறான், அப்போ தான் அவன் தௌபா செய்கிறான். இப்படி அவருடைய சந்தேகங்கள் வருகிறது. அல்லாஹ் குர்ஆனில் பதில் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்து விட்டால் அல்லாஹு தஆலா எப்பேற்பட்ட நிலை ஏற்படுகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அடித்து அல்லாஹ் சொல்கிறானா, நீ இன்னும் அடையாள நான் நேசம் கொண்டுட்டேன், நீங்கள் அறிவிப்பு செய்யுங்க, நீங்கள் நேசம் கொள்ளுங்க. உலகத்துடைய எல்லா வஸ்துக்களும்
அந்த மனிதனை நேசம் கொள்ளும்படி நீங்கள் உத்தரவிடுங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு, அல்லாஹ் இந்த மனிதனை நேசிக்கின்றான், நீங்கள் அவனை நேசியுங்கள். சும்மா யூலோலகுல் குபூலு, பின்புதான் அவனுக்கு அல்ல உலகத்தில் நேசம் ஏற்படுத்தப்படுகிறது. இத்தனை பெரியாரோட நேசம் நம்ம உள்ளத்தில் இருக்குது. நம் நபியின் நேசம், உயிர் போனாலும் என் நபியை பார்க்கணுன்னா அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹ் முடியை பார்க்கறதுக்கே என்ன சண்டை போடுறான், அது சரியாக இருக்கா இல்லையா அதெல்லாம் வேலை. ஒரு சந்தேகம், என் நபியினுடைய முடியாக இருக்குமோ, என் நபியினுடைய ஜுப்பாவாக இருக்குமோ. முஹப்பத்து முஸ்லிம் சஹாபாக்கும் முஹப்பத்து எவ்வளோ எல்லாருக்கும் மனசு இருக்கா இல்லையா? முஹப்பத்து எப்படி இருக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒரு நேசத்தை போட்டிருக்கான். நல்லவர்கள், பெரியார்கள், நாதாக்கள் பார்த்த உடனே முஹப்பத்து. என்னமெல்லாம் செய்யணும் முஹப்பத்துக்காக. சோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய அந்த பிரியம் உள்ள போய்த்தான் இன்றைக்கு நமக்கு நல்லவருடைய பிரியம் நம்ம உள்ளத்தில் வருகின்றது. அல்லாஹு தாலா அந்த நேசர்களுடைய விஷயத்தை சொல்கிறான், அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். ஈமான் கொண்டு இறையச்சம் உள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள். அத்தாயிபு ஹபீபுல்லா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ தௌபா செய், பாவத்துக்கு தௌபா செய், அல்லாஹ்வின் நேசராக மாறிவிடுவாய். பாவம் செய், தினந்தோறும் நான் பாவ மன்னிப்பு தருகிறேன் நபி சொல்கிறாங்க. நீ ஏன் தேரக்கூடாது? அத்தாயிபு ஹபீபுல்லா அல் காசிபு ஹபீபுல்லா, நீ சம்பாத்தியம் செய் உன் குடும்பத்துக்காக, பிறகு தேவையாகக்கூடாது. சம்பாதிக்கம் செய்யக்கூடியவன் இறைவன் நேசன். அல் காசிபு ஹபீபுல்லா. சகோதரர்களை, நேசன் அணிக்கூடாது சம்பாத்தியத்தை, பெருமைக்கல்ல. பிறருக்கு உதவி செய்யணும், நல்ல காரியங்களில் செலவு செய்யணும், நம்ம குடும்பத்தை செழிப்பாக வைக்கணும், நம்முடைய ஆடைகள் சரியாக இருக்கணும், தப்பு கிடையாது. ஒரு ஆள் கேட்டார், யார் சொல்கிறா, அவர் ஒரு ஹதீஸில் சொல்கிறா, அவர் அழுதுட்டார். ஏன் அழுவீங்க? இல்லை, நான் பெருமைக்காரரோடு நீங்கள் சொல்வது ஒரு சந்தேகம் வருது. என்னுடைய வாகனம் நல்லா இருக்கணும், என் ஆடை நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இது பெருமையானு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை, பிறரை இழிவாக நினைப்பது தான் பெருமை, சத்தியத்தை தெரிந்து கொண்டு மறுப்பது தான் பெருமை, அல்லாஹ்வுடைய அருள்கொடைகள் உன்னிடத்தில் பார்க்கப்படுவது பெருமை அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார். ஆகவே சம்பாத்தியம் செய்யக்கூடியவன் ஹலாலான முறையில், ஹராமான முறையில் செய்தால் அது ஒன்றுமே பலன் கிடையாது. அல் காசிபு ஹபீபுல்லா, பேருபகாரி ஹபீபுல்லா, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், நீதியும் செலுத்தக்கூடியவன் ஹபீபுல்லா, தௌபா செய்யக்கூடியவன் ஹபீபுல்லா, வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், பரிசுத்தமாக இருக்கக்கூடியவனும் அல்லாஹ்வுடைய நேசன். அல்லாஹ் குர்ஆன்ல பரிசுத்தத்தை அல்லாஹ் பிரியப்படுகிறான். ஈமானில் பாதி, அத்தஹாரத்து நிஸ்ஃபுல் ஈமான். அதனால தான் எல்லா இடத்துலையும் பரிசுத்தத்தை சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த முன்கசிரில் குழு, என்னை தேட வேண்டுமா, நான் உங்களுக்கு வேணுமா, என்னை எங்கே கிடைக்கும் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய இது உள்ளம் உடைந்திருக்கும் மனிதர்களை போய் பாருங்கள், அங்கே தான் நான் இருக்கேன். ஃபீஸ் கட்டணும் முடியலை, என்ன பண்ணுறது, வீட்டில் சம்பளம் வருமானம் இல்லை, எப்படி செய்கிறது, திணறான். முன்கசிரில் குழு, உள்ளம் உடைந்து நொடுங்கி போயிருக்கின்றான், அங்கே நான் இருக்கிறேன். அல்லாஹ் சோதரர்களே, அல்லாவை எங்கே போய் தேட போறீங்க? அல்லாவே சொல்கிறான், உள்ளம் உடைந்தவர்களிடத்தில் நான் இருக்கிறேன். ஆக சகோதரர்களே, இறைவனுடைய நேசத்தை நாம் நம்மிடத்தில் கொண்டு வருவதற்கு எத்தனையோ பாதை. காலையில் 4 ரக்காயத்தை நீ தொழுதுகொள் ஆதமுடைய மகனே, அன்றைக்கு பூரா உனக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். அல்லாஹ், நீ ஏன் கவலைப்படுத? அது எந்த 4 ரக்காயத்து? சில பேர் சுபுகு 4 ரக்காயத்துங்கிறாங்க, சில பேர் இஷ்ரா கூட 4 ரக்காயத்துங்கிறாங்க. ரெண்டையுமே தொழுதுட்டு போகிறது எதுக்கு? கருத்து வேட்டுமாறு மாட்டணும். சுபுகை தொழுதுருவோம், இஷ்ராக்கு 4 ரக்காயத்து. ஹதீஸ், ஆதமுடைய மகனே, நீ 4 ரக்காயத்து பகல் ஆரம்பத்தில் தொழுதுகொள், அன்றைய நாளைக்கு நான் உனக்கு பொறுப்பெடுக்கிறேன், தொழுது பாருங்க, அப்படி சொல்லுங்க. நீங்கள் நடக்குதா இல்லையா? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய வஹுவ தவல்ல சாலிஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத்து பண்ணி மதினாவில் 3 நாளுக்கு தங்கி எல்லாம் பண்ணி ஒரு பாதையில், மதினாவின் அந்த பாதை கடைசி மதினாவில் விடக்கூடிய பாதையை முன்னோக்கி கால் எடுத்து வைக்கின்ற பொழுது கண்ணீர் வருகிறது. திரும்பி பார்க்கின்றார். கிதாபு எழுதுகிறாங்க, நான் பிறந்த ஊர், என் தந்தை பிறந்த ஊர்,
என் பாட்டன் மூட்டன் பிறந்த ஊர். இன்றைக்கு நான் அதை விட்டு ஹிஜ்ரத்து சென்று செல்கிறேன். உள்ளத்திலே ஒரு விதமான கவலை, என்ன வருமா வராதா? சாதாரண ஊரை விட்டு வந்தாலே ஒரு ஏக்கம் வரும். அல்லாஹ் இன்னல்லதி ஃபரல அலைக்கல் குர்ஆன் லராத்துக இலா மஆத். நபியே கவலைப்படுங்க, எந்த இறைவனுக்காக இந்த ஊரை விட்டு நீங்கள் செல்கின்றீர்களோ அந்த இறைவன் ஒரு நாள் உங்களை அரசராக இந்த ஊருக்கு கொண்டு வருவான். இன்னல்லதி ஃபரல அலைக்கல் குர்ஆன், அவன் மீது சத்தியமாக உங்கள் மீது குர்ஆனை இறக்கி அந்த அல்லாஹ் மறுபடியும் உங்களை இங்கே மீட்டுவான். எப்படி மீட்டினான்? மன்னராக மீட்டினான், சாதாரணமாக மீட்டவில்லை. நடந்ததா இல்லையா சகோதரர்களே? இப்படி ஒன்று இரண்டல்ல. தாயிஃப் நகரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல் எரிபட்டார்கள், ரத்தம் வந்தது. அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக்க லோஹ குவத்தி வ கில்லத ஹீலத்தி. இறைவா, என் தந்திரத்தின் குறைவையும் என்னுடைய விலகினத்தை நான் முறையிடுகிறேன். நான் இந்த மக்களை முறையிடவில்லை. என்னால் எப்படி தந்திரமாக அழைக்க வேண்டும் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த மக்கள் என்ன ஆனது? அவர்கள் பின்பு வரையிலும் உறுதியாக இருந்தார்கள் குஃப்ரில். மக்கா வெற்றியான பிறகு கூட அவங்க இஸ்லாத்தில் வரல. நல்ல கோட்டைக்குள்ளே உட்காந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்லாம் ஒரு வாரம் 10 நாள் போய் தங்கி அந்த ஊர் மக்கள்கிட்ட யுத்தம் செய்ய பார்த்தாங்க, வெளியே வரலை. அவங்க சொல்லிட்டானுங்க, 1.5 வருஷம் வேண்டிய எல்லா சாமானும் வச்சுருக்கோம், உள்ள வெளியே வரமாட்டோம், உங்கள் மேலேருந்தே உங்களை தாக்கிக்கிட்டே இருப்போம். கோட்டையை ஓட்டை போட்டு போகலான்னு ஓட்டை போட்டால் மேலேருந்து ஈயத்தை காய்ச்சி ஊற்றுறானுங்க. ஒன்றுமே முடியலை. பொறுத்து பார்த்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யாரை சொல்லல, என்ன இது, ஒன்றும் வேலை அவளை பத்துவா பண்ணுங்க, வேறு வழியே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமரே பத்துவா பண்ணுறது ஏன் வேலை இல்லை, துவா செய்கிறேன். இறைவா, இந்த மக்களுக்கு ஈமானை கொடு, ஒரு கூட்டத்துக்கு ஈமானோடு வர செய்யு சொல்லி துவா செஞ்சு போயிட்டாங்க. சில வாரங்கள் ஆனது. அதில் பெரும் பகுதி ஈமான் கொண்டு ஒரு கூட்டமாக வந்தார். அதில் துவைஸ், அதாவது துஃபைல் என்பவரும் வந்தார். அந்த அவரோடு ஒரு கபிலாவுடைய தலைவர். அல்லாஹு தாலா அவனுக்காக நாம் ஆகின்ற பொழுது நிறைய சம்பவங்கள் நமக்கு சொல்ல முடியும். ஒன்று சொல்லி முடித்து விடுகின்றேன். காரி சித்திக் பாந்தவி சமீபத்தில் உள்ள ஒரு பெரியார். இறை அன்பர்களை அல்லாஹ் எப்படி காப்பாற்றுவான்? அவர்கள் ஒரு 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 கொஞ்சம் தூரம் ஊரை விட்டு தள்ளி ஒரு காட்டு பகுதியில் ஒரு மதரசா கட்டி நல்ல உண்டாக்கலான்னு எண்ணி போகிறாங்க. பார்க்குறாங்க, நல்ல ஒரு காட்டு பகுதி. சரி, நம்ம இந்த ஊரில் கொண்டு போய் மார்சா கட்டலான்னு போய் எல்லாட்டையும் போகிறாங்க. கொஞ்சம் சந்தாக்கெல்லாம் வசூலாச்சுது. கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க ஒரு பையில். அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஒரு 7 10 பேர் வரான். ஒரு ஆள் வராருன்னா கையில் கனமாக வச்சுருக்காரு. அது இல்லாமல் ஆள் வயசாலேயும் இருக்கார். இவர் இப்போ இது நல்ல சந்தர்ப்பம், இதுதான் வேறு வழி, முடிச்சுட்டு பணத்தை எடுக்கலான்னு நினைக்கிறார். அல்லாஹு தாலாவுடைய நேசர்களுக்கு நிறைய உதாரணங்கள் கிதாபில் சமீபத்தில் நடந்துள்ளார். அந்த சித்திக்கு பாந்தவி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ன செய்கிறாங்க, உடனே பார்க்க வழி இல்லை, தப்பனும் உடனே அந்த பையன் கீழே வச்சுட்டாங்க, பூமியில் வச்சுட்டு போயிடறான். அவன் பின்னால் வராங்க, பார்த்தா பையன் வச்சுட்டான்டா, பரவாயில்லை. வந்து பையன் தூக்குறான், பையன் வரமாட்டேங்குது. ஏன்னா இது 2 பேர் 5 பேர் 10 பேரும் தூக்குறான், பையன் அசையவே இல்லை. ஆச்சரியமாக இருக்கு, இது என்னடா அதிசயம். அது அவரே கூட்டு வருவோம், போய் ஆசிரியர் பிடிச்சி கொண்டு வரோம். என்ன இது, நாங்கள்லாம் எடுக்க வர மாட்டேங்க. அவன் சொன்னாங்க, எப்பா நான் பார்த்த சூழ்நிலையை என்கிட்ட பிடிங்கிறீங்க, இது அல்லாவுடைய பணம், இறைவா நீ தான் பாதுகாக்கன்னு கீழே வச்சுட்டேன், நீங்கள் எத்தனை பேர் தூக்குறாலும் வராதுன்ற. உடனே அவங்களுக்கு ஈமான் பரிபூர்ணமாகி முதல் மாணவர்களாக அவர்களே அந்த மார்சாவில் சேர்ந்து பெரிய ஷேகாக மாறி பெரிய நல்லடியாராக மாறினார் என்று சரித்திரத்தில் வருகிறது. சொல்வது அல்லாவுடைய வகுவை எத்தவல்ல சாலிஹீன், நல்லவர்களுக்கு நான் பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். இறைவனை நம்மோடு இணைத்து கொள்ள வேண்டும், நம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டும், நம்மோடு அணைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நாம் அவனோடு உறவாடி கொண்டே இருக்க வேண்டும். அவனுடைய முகப்பத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அவனுடைய கட்டளை உள்ளத்தில் மதிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கேட்கலாம், நான் உனக்கு போதுமானவனா இல்லையா? அலைஸல்லாஹு பி காஃபின் அப்தஹு. குர்ஆன் அல்லாஹ் ஏன் போதும், அவனை விட யார் போதுமான இருக்க முடியும்? சகோதரி, இதை நாம் உணர்ந்து நடக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.